மீண்டும் மோடி பிரதமர் ஆகிறார். வர்ற சண்டே சாயங்காலம் பதவி ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜூன் 17ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பதவி ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜூன் 21ஆம் தேதி நடக்கிற நாடாளுமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் மோடி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நியூஸ் நமக்கெல்லாம் ஒரு மாதிரி சலிப்பை தான் உண்டு பண்ணுது. நமக்கு மட்டும் இல்லை, சங்கிகளுக்கே இந்த நியூஸ் ஒரு சலிப்பான நியூஸ் தான். ஏன்னா அயோத்தியிலேயே மோடிக்கு ஓட்டு போடலங்கிற போது மோடிக்கு வேற என்ன பாயிண்ட் சொல்லி முட்டு கொடுப்பானுங்க. அதனால சங்கிகளுக்கே இது ஒரு சலிப்பான நியூஸ் தான். இதுல நிறைய பேர் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி மோடிக்கு மெஜாரிட்டி இல்லைல்ல, அதை நம்ம பாசிட்டிவா பார்க்கணும். மோடிக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனால அவர் பழையபடிக்கு மகாராஜா மாதிரியெல்லாம் வள வர முடியாது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும், கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். அதனால இது ஒரு கெட்டதுல நல்லதுங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர ரொம்ப வருத்தப்பட தேவையில்ல, ரொம்ப பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாசிட்டிவாலாம் சில பேர் பேசுறாங்க. இப்படி பேசுறவங்க எல்லாம் ஒண்ணு சரி, நடந்தது நடந்து போச்சு, திரும்பவும் மோடி தான் ஆகி போச்சு, இதுக்கு மேல புலம்புனா மட்டும் அது மாற போகுதா, அதனால மனசை தேத்திக்குவோம்னு தேத்திக்கிறவங்களா இருக்கலாம். இல்லைன்னா மோடிக்கு மறைமுகமா முட்டு கொடுக்குற சாஃப்ட் சங்கிகளா இருக்கலாம். ஏன்னா மோடியும் பிஜேபியும் ஆட்சியிலிருந்து அகற்றப்படணும். மோடி கிட்ட இருந்து அதிகாரத்தை புடுங்கணும், பிஜேபி காவி கும்பல் இருந்து அதிகாரத்தை புடுங்கணும். அது மட்டும்தான் ஒரே தீர்வு. அதை தவிர வேற எதுவுமே தீர்வாகாது, எதுவுமே இந்த நாட்டுக்கு நல்ல விஷயம் ஆகாது. மோடி கிட்ட இருந்து ஆட்சியை புடுங்கிறது ஒண்ணுதான் இந்திய நாட்டுக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான பாவப்பட்ட ஏழை மக்களுக்கும் இந்த நாட்டோட எதிர்கால சந்ததியினருக்கு நல்லது, இப்ப இருக்கிற மக்களுக்கு நல்லது. இது எல்லாமே மோடி வீழ்த்தப்பட்டா மட்டும்தான், மோடி கிட்ட இருந்து ஆட்சி அதிகாரம் படிக்கப்பட்டா மட்டும்தான். அதை விட்டுட்டு மோடியை சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் விட்டு ஒரு ஆட்டிடுவாங்க. இந்திய ஜனநாயகத்தை அவங்க காப்பாத்திடுவாங்க. இந்திய ஜனநாயகத்துக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போதெல்லாம் மோடிக்கு அவங்க நெருக்கடி கொடுத்து அதையெல்லாம் கட்டுப்படுத்திடுவாங்க, கட்டுக்குள்ள வச்சிருவாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சுத்தமான ஒரு பைத்தியகாரத்தனம் தான். ஏன்னா நிதிஷையும் நாயுடையும் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதெல்லாம் காவி கும்பலுக்கு நல்லாவே தெரியும். எலும்பு துண்டை எந்த மாதிரி வெட்டி போட்டா அவங்க எல்லாம் பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க, விசுவாசமான நாய் மாதிரி சுத்தி சுத்தி வருவாங்க, என்ன அநியாயத்தை பண்ணனாலும் அவங்க எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் காவி கும்பலுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் அழகா அவங்களை எல்லாம் பொட்டி பாம்பா மாத்திடுவாங்க. வேணா பாருங்க, மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் சந்திரபாபு நிதிஷ்குமாரை பத்தின எந்த செய்தியும் நியூஸ்ல வரவே வராது. அவங்க எல்லாம் அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்கன்ற மாதிரியே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இதையெல்லாம் அவ்வளவு நேக்கா டீல் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால மோடிக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறதெல்லாம் கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு பாக்குறதுக்கெல்லாம் அதுல ஒண்ணும் இல்லை, கெட்டதுதான். மோடி ஆட்சிக்கு வந்துட்டார்ல, அது கெட்டதுதான், அதுல எங்க இருக்குது நல்லது? அதே மாதிரி நிதிஷும் சந்திரபாபுவும் இந்திய ஜனநாயகத்தை காப்பாத்திடுவாங்கன்னு நம்புற மாதிரி ஒரு உலக மகா பைத்தியகாரத்தனம் வேற கிடையாது. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மொத்த மேட்டர்லயும் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலான விஷயமா நான் பாக்குறது என்னன்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அதிகார சண்டைங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் நேரடியாவே நடக்குது. மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் முட்டிக்கிச்சு அப்படிங்கிறத தான். அதுதான் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்புறம் எதுக்கு நீ இன்னும் பதவியில் இருக்கிற? ரிசைன் பண்ண வேண்டியதானே. கழுத்தை பிடிச்சி தள்ளுனாதான் வெளியே போவையா? அதுக்கு முன்னாடி நீயா மரியாதையெல்லாம் போக மாட்டியா அப்படின்னு சுப்பிரமணியம் சுவாமி மோடிக்கு எதிராக பேசுறதெல்லாம் சின்னதா, ரொம்ப சின்னதா ஒரு ஆறுதலான விஷயம். ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் முட்டிக்கிச்சுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். ஆனா சுப்பிரமணிய சுவாமியோட இந்த பேச்சை வச்சுக்கிட்டெல்லாம் ஆர்எஸ்எஸ் அப்படியே முற்றும் முழுதுமா மோடிக்கு எதிராக செயல்படும், மோடியை தூக்கி வீசிடுவாங்கன்னு நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் அதுவாவது நடந்தா சந்தோஷம், பார்க்கலாம். மற்றபடி நேற்று அண்ணாமலை பிரஸ் மீட் ஒன்றை வச்சு தமிழ்நாட்டில் பிஜேபியோட தோல்விக்கு காரணம் என்னன்னு ஒரு விளக்கி இருந்தாரு. சுத்தி நின்றுகிட்டு இருந்தவங்களே சிரிக்கிற மாதிரியே காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அதுல கனிமொழியை கவுண்டர் பண்றேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதாவது கனிமொழியை கவுண்டர் பண்றாராம். கனிமொழி ஜெயிச்சதுக்கு கருணாநிதி தான் காரணமா, இவர் தோத்து போனதுக்கு இவரோட அப்பா கருணாநிதி இல்லைங்கிறது தான் காரணமா. அதாவது கனிமொழியோட அப்பா கருணாநிதி, எங்க அப்பா பேரு குப்புசாமி, அதனாலதான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, நான் தோத்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாப்ல. இதெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா உங்க அப்பா பேரு குப்புசாமிங்கிறது உங்களுக்கு முந்தானேத்து தான் தெரியுமா? அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாதா? அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவோட பேரு கருணாநிதியா குப்புசாமியான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? அதை ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணீங்களா? என்னப்பா இப்படி பேசுறீங்க? என்னன்னு இப்படி பண்றீங்க? இப்படி எல்லாம் பேசினா உங்களை ஒரு கட்சி தலைவரா யாரு மதிப்பா? அதனாலதான் உங்களை எந்த கட்சிக்காரனும் உங்களை சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருங்கிறீங்க,
இப்படியா பேசுறது? ஒரு அரசியல்வாதியோட பேச்சுக்குண்டான எந்த அர்த்தமும் உங்களோட பேச்சில் இல்லையா? அப்புறம் எப்படி உங்களை எல்லாம் சீரியஸா எடுத்துக்குவாங்க? என்னப்பா இப்படி பண்றீங்களே? சரி, இது ஒரு பக்கம். இது மட்டும் இல்லாம அதே பிரஸ் மீட்ல வேற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு கேட்டு வந்துருங்க. நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன். அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன, தயவு செஞ்சு சீமான் அண்ணனை கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது. இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அதுக்குள்ள நாம் போக வேண்டாம். அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும். எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த முறை நான் இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பலை. அவர் பாதை தனிப்பாதை, அவர் போட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க. தமிழக அரசியலில் நேர்மையாக வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். நாம் தமிழர் கட்சியை அண்ணாமலை பாராட்டுறதுல எல்லாம் ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மந்தையிலிருந்து பிரிந்த இரண்டு ஆடுகள் தானே. அதனால ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி பாராட்டிக்கிறதுல எல்லாம் எந்த ஆச்சரியமும் இல்லை. அதுவும் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிற அந்த ஓட்டுங்கிறது திராவிட எதிர்ப்பு ஓட்டுக்கள், திராவிட கட்சிகள் எதிர்ப்பு ஓட்டுக்கள், குறிப்பாக திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள். அதனால அதை அண்ணாமலை கொண்டாடுறதுல எல்லாம் எந்த ஆச்சரியமும் இல்லை. இதை ஒரு சொறி நாயை வெறி நாய் பாராட்டுது, ஒரு வெறி நாயை ஒரு வேட்டை நாய் கொஞ்சுது, ஒரு வேட்டை நாயை இன்னொரு வேட்டை நாய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது, மொத்தத்தில் வெறு நாயும் வெறி நாயும் கொஞ்சிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். அப்புறம் அண்ணன் எங்க ஆளையே காணா, ரிசல்ட் வந்து 2 நாள் ஆகுது. சீமான் அது சம்பந்தமா எந்த கருத்து கூந்தலும் சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியலையே. தம்பிகள் தான் எங்க கட்சிக்கு 8% வந்திருக்குதுன்னு முக்கிட்டு தெரியலானே தவிர அண்ணா அது சம்பந்தமா இது வரைக்கும் எதுவும் வாயை திறந்து பேசின மாதிரியே தெரியலையே. எங்க போனாருன்னு தெரியலையே. அடிச்சது இன்னும் தெரியலையா? போட்ட போதை இன்னும் தெரியலையோ? ஐ மீன் மக்கள் சீமானுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல, அப்படி அவங்க அந்த ஓட்டு போட்ட போதை இன்னும் தெரியலையோ? அதனால தான் அந்த மயக்கத்திலேயே அண்ணன் என்ன வீட்டிலேயே படுத்து கிடக்கிறாரோ, இல்ல அயோத்தியிலேயே தோத்துட்டுமான்னு மனசுடைஞ்சு போய் கிடக்கிற மோடிக்கு ஆறுதல் சொல்றதுக்காக டெல்லி வரைக்கும் போயிருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனா அண்ணன் இது வரைக்கும் வெளியில வரல. அது மட்டும் கன்ஃபார்மான நியூஸ். மற்றபடி சீமானுக்கு இந்த எலெக்ஷன்ல ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ அதுக்கு எதிராக சீமானோட பித்தலாட்ட அரசியலுக்கும் பீத்த அரசியலுக்கும் சீமானோட பொய் பித்தலாட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து நாம பேசுவோம். ஆனா இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு கேண்டிடேட், நாம் தமிழர் கேண்டிடேட் ஒரு அம்மா ஒரு தொகுதியில் 15% வாங்கியிருக்குது. அது எந்த தொகுதின்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா 15% ஓட்டு அது வாங்கியிருக்குது. இது சீமானுக்கே ரொம்ப டேஞ்சரான விஷயம் தான். சீமானே இந்த 15% ஓட்டை பார்த்து கண்டிப்பா பயந்து போய் தான் கிடப்பாரு. ஏன்னா சீமான் ஜெயிப்பாருங்கிற வரைக்கும் தான் சீமானுக்கு அரசியல. சீமான் கட்சியில் யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு எம்பியாவோ ஆயிட்டா அதோட சீமான் அரசியல் முடிஞ்சது. சீமான் பழையபடிக்கு தேங்காய் பொறுக்க தான் போகணும். அமௌண்ட்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏன்னா என்ன, எம்பினா என்ன, அவங்களோட அதிகார வரம்புகள் என்ன, நம்ம ஊரில் ஒரு எம்பியும் எம்எல்ஏவும் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கூமுட்ட தம்பிகளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அதை நட்டுருவேன், இதை பிடுங்கிடுவேன்னு அண்ணன் பீத்துறதெல்லாம் எதுக்குமே ஆகாத, வேலைக்கே ஆகாத வெட்டி பேச்சுங்கிறதெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சா போதும். அத்தனை தற்கூரி தம்பிகளுக்கும் தெளிவாக புரிஞ்சிடும் அன்னையோட சீமான் அரசியல் முடிஞ்சுது. அதனால சீமான் அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். யாரையும் ஜெயிக்கவெல்லாம் விட மாட்டார். நீங்கள் வேணா பாருங்க, இந்த எலெக்ஷனில் யார் 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க யாருக்குமே அடுத்த எலெக்ஷனில் அண்ணன் சீட்டு கொடுக்க மாட்டார். அதுவும் குறிப்பாக காளியம்மாளுக்கு சீட்டு கொடுக்குறதெல்லாம் அடுத்த எலெக்ஷனில் ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த அம்மா இந்த தடவையே 1,30,000 ஓட்டை என்னமோ வாங்கியிருக்குது. அடுத்த தடவை கொடுத்து பொசுக்குன்னு ஜெயிச்சு தொலைச்சிருச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அண்ணன் ஆப்பு சொருவி அவரே சொருவிக்கிட்ட மாதிரி ஆயிரும். இந்த ராமர் கோயில் கதை மாதிரி தான் சீமானோட அரசியலும். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம், அது 500 வருஷ பிரச்சனை, இந்துக்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு பிஜேபி அதை வெறுமனே ஒரு செய்தியா ஊதுன்னு ஊதிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மவுசு. இப்போ என்னாச்சு பாருங்க, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டாங்க, அங்கேயே பிஜேபியை வச்சு குத்துன்னு குத்தி இருக்கிறாங்க. இதே தான் சீமானோட அரசியலாம். சீமான் வந்துட்டா ஒரே நாளில் இங்கே எல்லாம் மாறிடும். சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டில் பிரச்சனையே ஒன்று இருக்காது, தமிழ்நாட்டை அப்படியே பூலோக சொர்க்கமா அண்ணன் 6 மாசத்துல மாத்திடுவாரு அப்படின்னு தற்கூரி தம்பிகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் சீமானுக்கு அரசியல். அதனால பிஜேபி ராமர் கோயிலை கட்டி பண்ணின தப்ப சீமான் ஒரு நாளும் பண்ண மாட்டாரு. அதனால நாம் தமிழர் கட்சியில் இருந்தாலும் எம்எல்ஏ எம்பி எல்லாம் என்னைக்குமே வரப்போறதில்ல, சீமான் ஆட்சியெல்லாம் என்னைக்கும் பிடிக்க போறதில்ல. ஆனா அது இல்லை நம்ம பயம். சீமானோட வளர்ச்சிங்கிறது, சீமானுக்கு உழுகிற ஓட்டுங்கிறது திராவிட
இயக்கத்துக்கு எதிராக உழுகிற ஓட்டு, பெரியாருக்கு எதிராக உழுகிற ஓட்டு, சோசியல் ஜஸ்டிஸுங்கிற அந்த கொள்கைக்கே எதிராக விழுகிற ஓட்டு, அதை நாம் அப்படி தான் பார்க்கணும். அதனால தான் நம்ம சீமானை ரொம்ப டேஞ்சருங்கிறோம். சீமானோட வளர்ச்சியை என்ன விலை கொடுத்தாவது தடுத்தே ஆகணும். இல்லைன்னா கடந்த 100 வருஷத்தில் எந்த அளவுக்கு முன்னோக்கி வந்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கோமோ, அதிலிருந்து 1000 வருஷம் பின்னாடி போயிடுவோம். அதனால் சீமானுக்கு எதிராக தொடர்ந்து பேசியே ஆகணும். சீமானோட பித்தலாட்டங்களை எல்லாம் தொடர்ந்து அம்பலப்படுத்தியே ஆகணும். கண்டிப்பாக அதை செய்வோம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.